Hello students, this is Iqbal. 3.14 6th sum பார்க்க போறோம். இங்க என்ன ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 root of the equation is the squares of the other அப்படிங்கிற ஒரு ரூட் வந்து இப்போ 5 ன்னு வச்சுங்களேன், இன்னொன்று வந்து என்னவா இருக்கும் 25 இருக்கும். அப்போ நம்ம ஜென்ரல் எப்படி எடுக்கலாம், ஒன்று வந்து ஆல்ஃபான்னா இன்னொன்று ஆல்ஃபா ஸ்கொயர், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம சம் போடணும். லாஸ்ட் சம்மு மாதிரி தான், இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் உள்ளதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா, ஏ ஈக்குவல் டு 3. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாமா, பி ஈக்குவல் டு கே. சி கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 81. ஸோ லெட் த ரூட்ஸ் வந்து நம்ம எப்படி ரிகவர் ரூட்ஸை வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா, அவங்க கொடுத்தபடி 1 root ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் ஸ்கொயர்ஸ் த அதர், அவ்வளோதான். ஒன்று ஆல்ஃபானா இன்னொன்று ஆல்ஃபா ஸ்கொயர். சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர், ஓகேவா, மைனஸ் பி பை ஏ. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வந்து எவ்வளோ கே, ஏ வந்து 3. சரியா? சரி, அப்புறம் இதை அப்படியே வச்சுக்குவோம், ஈக்குவேஷன் 1 கூட வச்சுக்கலாம். அப்புறம் ப்ராடக்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா, ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா கியூ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஆல்ஃபா கியூப் கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சி வந்து எவ்வளோ 81, ஏ வந்து எவ்வளோ 3. இங்கே கிடச்சிருச்சு ஆன்சர். சரியா? ரொம்ப சிம்பிளாகவே கிடச்சிருச்சு. அப்போ ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 27 கிடச்சிருக்கு, ஓகேவா. அப்போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 27 வந்து நம்ம 3 கியூப்னு எழுதிக்கலாம். ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 3 கியூப், அதாவது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 தான். அப்போ ஆல்ஃபா வந்து 3 பவர் 3யை கேன்சல் பண்ணிக்கலாம். புரியுதா? 27 வந்து 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, அப்போ 3 கியூபு. இந்த பவர் 3 இந்த பவர் 3 கேன்சல். ஆல்ஃபா ஈக்குவல் டு 3. இதை புட்டின் ஈக்குவேஷன் 1ல் போடுங்க, கேயோட வேல்யூ கிடச்சிரும். அப்போது ஆல்ஃபா இருக்கா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர் is equal to minus k by 3. 3 plus 3 square பண்ணா 9 is equal to minus k by 3. இங்கே என்ன ஆயிரும், 12 ஆயிடுமா. 12 9 plus 3 வந்து 12 minus k by 3. k தான் வேணும். அப்போ இந்த 3 இங்கே மேலே வந்துடும், 36 is equal to minus k. பட் எனக்கு கே ப்ளஸ் கே தான் வேணும் அப்படின்னா, கே மைனஸ் ஆகிட்டோம்னா இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். தட்ஸ் ஆல் ஆன்சர். கே ஈக்குவல் டு -36. இந்த எக்ஸசைஸ் ஃபினிஷ்டு.